ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். ஆஃப்டர் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக சிவாஜி சூரத்துக்கள் பார்ட் 2 மூவி வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ரொம்ப ஒர்க் பிஸினால என்னால் மூவி ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும் மக்களே, சாரி காய்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன், வீக்லி ஒன் மூவியாவது ரிவ்யூ கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் டூ மை பெஸ்ட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி மூவிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பணி மூவி, ஓகேங்களா, அது நான் வந்து அப்லோட் பண்ணேன் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 ஆர் 2 வீக்ஸாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு 40,000 வியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், லவ் யூ ஆல். இப்போ வந்து கீடம்னு 2022 இறங்கின மலையாள சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படம் உண்மையில ஒரு டீசென்டான வாட்சிங் மூவிஸ் தான். யூடியூப்ல கூட இந்த மூவிஸ் வந்து இருக்கு. ஸோ மூவிஸ் ஃபுல் லென்த்தாக பார்க்காதவங்களுக்காக தான் நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஸோ என்னுடைய வாய்ஸ் ஓவரில் இந்த படத்தையே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். பார்க்கணும்னு தோன்றவங்க கூட யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வாங்க மூவிஸ்குள்ளே போகிறேன். மூவிஸோட ஸ்டார்டிங் செல்லே வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் வந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, கார்ல வந்து ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு. ஹெட்செட் வச்சு பாட்டு கேட்டு யார்கிட்ட சம்திங் வந்து பாட்டு கேட்டே போறாரு. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. கால் வந்து பேசிட்டு போற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது சடனா இவர் வந்து கார் வந்து ஒரு பஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு இதை வந்து காட்டுறாங்க. ஏடா ஆச்சு, வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு, குறுக்கிற வண்டி வந்துச்சு, ஏதாவது வந்து வண்டியில் இடிச்சிட்டோமா அப்படின்னு இவர் வந்து கீழே இறங்கி பாக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து இறங்கின ஒரு 2-3 பேர் என்ன பண்றாங்க, இவர் அட்டாக் பண்ணிட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு திங்ஸ், காருக்குள்ள ஏதோ ஒரு சம் திங்ஸ் வச்சிருக்காரு போல, அதை ஆட்டையை போட்டு அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி படத்தோட நேம் டைட்டில் கீடம்னு போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ராதிகா. ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு சில பேரை வந்து ஹேக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் போனை வந்து ஒட்டு கேட்கறது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒட்டு கேட்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஹேக் பண்றது அது ரிலேட்டடான ஒர்க் தான். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விஜய்னு ஒருத்தங்க உண்டு. அவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இவங்ககிட்ட வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஊரில் ஒரு ஆள் வந்து வராரு, ஒரு பணக்காரர் போல. அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருந்திருக்கும். அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து யார்கிட்ட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காங்க எனக்கு வந்து தெரியும், பட் வந்து கண்டுபிடிச்சாகணும். எங்கள் ஒய்ஃப் ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஒட்டு கேட்டு சொன்னால் அதுக்கு சம் லேக்ஸ் கணக்கில் காசு கொடுத்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஒரு காலத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது, அது வந்து இல்லீகலான ஒர்க்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து அதை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃப்ரெண்டு விஜயை கூப்பிட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி சீனை வந்து காட்டிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா, ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுவார், ஒரு ரிட்டையர் ஆன லாயர். ஓகேங்களா, இவர் வந்து இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, இவங்க தான் ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. இவங்க பொண்ணு மேலே இவர் வந்து ரொம்ப பாசமாக வந்து பார்த்துட்டு இருப்பாரு. தென் வந்து அவங்க ஒர்க் பற்றிலாம் அடிக்கடி இவங்க அப்பாவும் இவங்க மகளும் வந்து பேசிட்டு வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் அவங்க வீட்டில் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீன் தான் இதில் வந்து ஃபுல்லாமே வந்து காட்டிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வில்லன்கள்லாம் இந்த ஒரு 2-3 பேர் தான். அதில் அவங்க ஒரு 2 பேர் உண்டு. இவன் வந்து என்ன பண்ணுவான், நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் யாருக்கு அன்வான்ட் கால்ஸ்லாம் அவனுக்கு வந்துச்சுன்னா, தெரியாம லேடிஸ்லாம் கால் பண்ணா அவங்களுக்குலாம் ஃபோனை போட்டு பேசுறது, அந்த மாதிரி ஒரு ராஜா குஜால வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகலாக என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்லேருந்து வர தங்கத்தை வந்து மெல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எப்படின்னா அங்கே வந்து தங்க பொடியாக மாறி வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் அதை மெல்ட் பண்ணி தங்க கட்டிகளா மாத்துறது, இது ரிலேட்டடான ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, பயங்கர ஹீட்டு காய்ஸ் வேர்த்து கொட்டுது. அந்த மாதிரி வேலைகள் தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பரபரப்பா. அப்போ வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருப்பான், இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம கோல்டு கட்டலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போது, பரவாயில்ல இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது ரிலேட்டடான இவங்களுக்கு யார் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் தங்கப்பொடி, தங்க இதா தலையில அங்கங்க இதெல்லாம் மறைச்சுலாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாம. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து சைடில் வந்து அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட வேலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வழக்கமாக அவங்க வீட்டில் வந்து காட்டிட்டு இருக்க மாதிரி, அதாவது என்ன பண்ணுவார், இவங்க அப்பா வந்து என்னம்மா உனக்கு வயசாகிட்டே போகுது, இந்த மாதிரி அப்பா இல்லை என்னது அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அந்த மாதிரி யாரும் என்ன வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுமா சொல்லிட்டு உனக்கு ஒரு பையன்லாம் பார்த்து வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. எப்பா இப்போல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா வந்து பாருமா அவனு ஏதோ ஒன்று படிச்சிருக்கான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை பற்றி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, இவங்க பையனை பார்த்த உடனே இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. தென் வந்து அவன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி நானும் ஒரு டாக்னா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா, நல்லா டாக்லாம் வளர்க்குறேன், அந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டத்தை அவங்க அதாவது வரதுக்கு முன்னாடியே இவன் வந்து எப்படிப்பட்டவன், பேர் ஹிஸ்ட்ரி எல்லாம் இவங்க வந்து ஹேக் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தென் வந்து உங்களோட பாஸ்வேர்டு முதல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவனுக்கு ஷாக் ஆயிரும். எப்படி, இல்லை நீங்கள் டாக் மேலே ரொம்ப பிரியமா இருந்தாலும் டாக் நேம்லாம் வச்சிருப்பீங்க, பசங்களாம் ஈஸியாக வச்சிருப்பீங்க, டாக் அட் 1 2 3 அடிச்சா வந்துடும் போது சொன்னது. இவனு ஆமா அதான் வச்சிருக்கேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க, செம பிரில்லியன்ட் தானே நீங்க, அந்த மாதிரியா சொல்லுவாங்க. ஓகேங்களா, படத்துல இவங்க நல்லா கியூட்டாகவே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஓகேங்களா, தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் வந்து ஏசியோ ஏதோ ரிலேட்டடான வந்து ஒர்க் வந்து நடக்கணும். ஓகேங்களா, அதுக்காக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கால் போட்டு இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொன்னாங்க, வரலையே சொல்லணும்னு அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒருத்தர் நம்பரை கொடுத்து இவங்களுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஆனால் அந்த வீட்டில் ஏசி ரிப்பேர்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வில்லன் கோஷ்டி,
ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து கால் வந்து போயிடும். அவன் என்ன பண்ணுவான், ஓயாம இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கால் வந்து பேசிட்டே இருப்பான். ஒரு சிம் வந்து இவங்க பிளாக் பண்ணிக்குவாங்க, மறுபடியும் இன்னொரு சிம், ஒரு சிம் பிளாக் பண்ணி அப்படி இப்படி மாத்திட்டே தான் இவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க. நம்ம டிஎஸ்பி இவரு தான் இந்த உட்காந்துருக்கா பாத்தீங்களா, இவர் பேர் அசரப். ஓகேங்களா, அவங்க கிட்ட வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வந்திருப்பாங்க. உங்க அப்பா கூட்டு இந்த மாதிரி அன்னோன் பர்சன் ஒருத்தர் வந்து அன்வான்டா கால்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாமா, பார்த்துக்கலாமான்னு சொல்லும்போது இவர் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அப்பதான் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பசங்க 2 பேரையும் வந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு, சார் என் ஃபோனே காணாம போச்சு சார், எவனோ எடுத்து இது பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் வேணா இந்த மாதிரி அனுப்பிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து இவங்களுக்கு அடிக்கடி கால்லாம் பண்ணிட்டு இது பண்ணாங்க, எடுக்காம மட்டும் சொன்னேன். இவங்களோட ஃபான் வீடியோஸ்லாம் என்ன ஃபேக்காக எடிட் பண்ணி இவங்களாம் அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோலாம் அனுப்புனதுனால தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களை பார்க்கும் போதே தெரியுது ஓனா நம்பர் ஒரு பசங்க மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது அந்த கோல்டு ரிலேட்டடான கோல்டுலாம் உருக்கி கட்டியாக்கி அது ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் பண்ணுறது. அதுக்கு அடுத்து வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரியான ப்ரூஃப்லாம் இருக்கிறதுனால இவங்களை வந்து மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு மன்னிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, தென் வந்து இவங்க வீட்டை இவங்க வந்து அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் திங்ஸ்லாம் வாங்கும்போது அங்கே காணாம பாக்ஸ்லாம் எடுத்து இதில் வந்து போட்டு இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இவங்க வந்து பண்ணிட்டு ரொம்ப வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்து இருக்கிற மாதிரி தான் சீன் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து டெய்லி வந்து இவங்க ஆஃபீஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறது, பிக்கப் ட்ராப் பண்ணுறதா இவங்க அப்பா தான், நம்ம ஹீரோயின் ராதிகாவோட அப்பா. ஓகேங்களா, அவங்க அந்த மாதிரி ரெகுலராக வரும்போது இந்த மாதிரி கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வரது லேட் ஆகும், எப்போ வருவீங்கன்னு கேட்டோன்னா இது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வந்துருவோமா அப்படி சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பொண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து கார்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து உட்காந்துருப்பாரு. பாத்தீங்களா, உட்காந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட் போல, அவங்க வந்து காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யார் என் கார்ல நம்ம பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இவர் கூட்டிருக்கே மாட்டாரு. இந்த வேலைகள்லாம் என்னடா நடக்குது நம்ம சுத்தின்னு இவருக்கு ஒரே கன்ஃபியூஸாவே இருக்கும். பாத்தீங்கன்னா திடீர்னு கார் கண்ணாடி தட்டிட்டே இருப்பா, துவரான்னு சொன்னோன்னே பார்த்தா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அந்த பசங்க இதெல்லாம் நாங்க அனுப்புனதா, என்னக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க லேடி கிட்ட அவங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரி, இதுக்கப்புறம் நீ எப்படி தூங்காம இருக்க இது பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியும் உங்களை விட மாட்டோம் அந்த மாதிரி அவங்க மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணு வந்துருவாங்க. பொண்ணு வந்து அவங்க எல்லாம் விரட்டி விட்டு உடனே வந்து அதை ஒரு சில பேர் வீடியோவும் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிரும். தென் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா சொல்லுவார், இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி பொறுக்கி பசங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அவனை பத்தி எனக்கு ஆல்ரெடியே தெரியுமே, நான் சர்வீஸ்ல இருக்கும் போதே ஒரு கேஸ்ல வந்து அவனுக்கு எனக்கும் வந்து பிரச்சனை ஆச்சு. அப்பதான் நான் அவனை வந்து பிடிச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வந்தவனே அவன் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தான். அதுக்கப்புறம் மறந்துட்டான். இப்போ வந்து வா மூலியமா பிரச்சனை வந்து இதாயிடுச்சு. ஆமா அதெல்லாம் தேவையான்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து சரியாக தூக்கமே வராத மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, எப்பவும் வந்து டிஸ்டர்பன்ஸ் காது அன்வான்ட் பிக்சர் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்னடா நம்மளால சரியாக தூங்க விடாம ஆகிட்டாங்க, இவனுக்கு ஏதாவது நம்ம வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஹேக்கர்ஸ், இவங்க கன்ஃபார்மாக பழி வாங்கி ஆகலாம். ஓகேங்களா, ஸோ நார்மல் பர்சன்லாம் யோசிக்கலாம், என்னடா இவங்ககிட்ட பொறுக்கி வசனம் பண்ணலாம், இவங்கன்னா இவங்க ஹேக் பண்ணது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தொழில் பார்த்துருக்கோம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இவங்க தூங்க விடாம சம காண்டில் வந்து ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவங்க ஃப்ரெண்டு விஜய் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட ஃபோனை வந்து நம்ம வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே இவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பார்ப்பான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்கிட்ட ஹேக் பண்ணுறது காசு கொடுக்குறேன் லம்பா கொடுக்குறேன்னு கேட்டாங்கன்னா இவங்க வந்து வேண்டாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்கிட்ட இதுக்கு கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு இவங்க திட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா இவளை திட்டி விட்டு இவன் ஃப்ரெண்டு விஜய் கேட்பாரு, இவளை திட்டி விட்டு இவளை இப்போ வர சொல்றா, அப்படி என்ன நீ தானே அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, இல்லை இல்லை என்ன வந்து இவன் இந்த பசங்களாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, தூங்க விடாம ஆகிட்டாங்க. ஸோ அவங்க நம்ம ஏதாவது ஹேக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியும், உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணல அப்படியா, இவரும் அந்த ஹேக்கிங் சொல்லி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம பண்றது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னா சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு இது பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிவைஸ்லாம் ஒன்று இது பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா அவனோட ஃபோனை ஹேக் பண்ணி அந்த டிவைஸில் என்னென்ன ஃபோட்டோஸ் வருது, காண்டாக்ட் என்ன இருக்குது, என்ன பிக்சர்ஸ்லாம் அவங்க இது பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, லொக்கேஷன்லாம் ஹேக் பண்ணுற மாதிரி எல்லாமே இவங்க ரெடி பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த விஜய் வந்து செட் பண்ணி வந்து கொடுத்துட்றான். இவங்க வந்து டெய்லியும் இந்த பையன் யார் யார் கால் பேசுகிறான்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. இவரோட ஃபோன் நம்பரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மசாஜ் சென்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ஃபோன் என்ன சொல்கிறது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஓகேங்களா, அங்கேருந்து ஒவ்வொருத்தனா வளைச்சி இவனுக்கு காலை போட்டு அதிகமாக கேட்குறாங்க. உடனே டே யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. உடனே கூட உள்ள இந்த ஒருத்தர் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, தண்ணியே சிகரெட் அடிச்சு சம்திங் அவர் தான் என்ன பண்ணுவார், டே நீ யாருக்கா ஃபோனை போட்டு எனக்கு பேசுறதுக்கு இது பண்ணியிருப்பேன், அவனுக்கு தானே இது பண்ணியிருந்தேன், ஆனால் நானும் அப்படி பண்ணலாம், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது இவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதனால் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள கோட் பேட்ஸ் மாதிரி வந்து பேசிட்டு வந்து இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து தெரியாது. அது ஒரு சைடு வகையில் இவங்க வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுசாக வந்து இவங்க டீமில் ஒருத்தனுக்கு வந்து ஏஆர் ஃபோன் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து
என்ன ஆயிருக்கும், ரிப்பேர் ஆயிருக்கும். ஸோ அதனால புதுசா ஒன்று ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இவன் இருக்கான் தெரியுமா, இவன் தான் என்ன பண்ணிருப்பான், இவங்க ஆர்டர் போட்டு தருவான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் எப்பவும் வந்து பாட்டு கேட்டுருப்பான், வீட்டுல இருந்து ஃபோன் பேசிட்டு இருப்பான். அதனால ஸோ அந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து ஆர்டர் போட்ட சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இவங்க விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு விசாரணை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சார் இந்த மாரி இந்த ஃப்ளைட்ல துபாய்லேருந்து இந்த ஃப்ளைட்ல வரதுக்கு கொச்சியில வர ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஒரு சம் திங்ஸஸ் வந்து எடுத்துட்டு வராங்க சார். அது பணமா இருக்கலாம், ஏதாவது ஒரு திங்ஸா வந்து இருக்கலாம் சார். இல்லீகலா எடுத்துட்டு வராங்க. போதை பொருளா கூட இருக்கலாம் சார். நான் செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவன செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு எந்த திங்ஸுமே அவங்ககிட்ட இருக்காது. அவன அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க என்ன அது அப்படி சொன்னீங்க? ஆனா அவங்ககிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் ஒரு 2, 3 தடவ 2, 3 பேர சர்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த 2 பேர்கிட்டயும் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பணம், நகை அந்த மாதிரி எதுவும் இல்ல. போதைப் பொருளும் இல்ல. அப்ப எதா இருக்கும்? ஒருவேளை தங்கம், கோல்டு ரிலேட்டடான அந்த மாதிரி ஏதாவது பொருளா இருக்குமா? பொடி அது மாதிரி இருக்குமா? இவங்க அத கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, சார் இன்னைக்கு வர ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து ஏதோ ஒரு கோல்டு ரிலேட்டடான பொருள் தான் சார் இது பண்ணுவாங்க. அவர ஃபுல்லா செக் பண்ணுங்க. பேக் முதல்ல தல இந்த மாதிரி எதுல வந்து செக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஏதாவது கிடைக்குமா சொன்னோனே, அத மாரி இவங்க செக் பண்ணும்போது கரெக்ட்டா ஒருத்தன் என்ன பண்ணுவான், தலைமுடிக்குள்ள அந்த கோல்டுக்குள்ள இது இருக்கும் பார்த்தீங்களா? துகள் மாரி சம்திங் ஒரு பேப்பர் மாரி இருக்கும். அதெல்லாம் மெல்ட் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்க கட்டி மாரி ரெடி பண்ணி வந்து இல்லீகலா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ வந்து அத வந்து பிடிச்சிருவாங்க. உடனே அந்த அஸ்ரப் டிஎஸ்பி என்ன சொல்றாரு, தேங்க் யூ ராதிகா, சூப்பரான கேஸ். அதாவது போலீஸ்காரங்களே பிடிக்க முடியாத கேஸ்லாம் நீங்க வந்து பிடிச்சி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பெருமையா வந்து பாராட்டிட்டே இருப்பாரு. நீ உண்மையிலே ஒரு பிரில்லியன்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவனுங்க வந்து என்ன பண்ணா, ஒரு கேஸ்ல வந்து மாட்டின உடனே என்ன பண்ணாரு, அவங்க வந்து ஓனர் இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து ஓனர் கீழ தான் வந்து வேலை பார்ப்பாங்க, கையாள் மாதிரி. இவனுங்க ரெடி பண்ணி யாருக்காவது அவங்க சொல்ற ஆளுக்கு பணக்காரங்களுக்கு தவிர்த்தா இவங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ அது ரிலேட்டடான வேலை தான் இவங்க வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு வெளியே பார்க்க சின்ன சின்ன வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள அண்டர் கிரவுண்ட் இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு கேஸுக்கு வந்து போறாங்க. அதாவது சரக்குலாம் கொண்டு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே இவன் யாருக்கு ஃபோன் பேசினானோ அவன் வந்து ஹேக் பண்ணிட்டே இருப்பான் ஃபோன் மூலியமா. யாருக்கு ஃபோன் பேசுறான்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து யாரோ ஒரு மேல மெமிகிரி பண்ணுவாங்க. ரஜினி மாதிரியோ யாரோ சம்திங் ஆள் மாதிரி ஆக்டர் மாதிரியே மெமிகிரி போட்டு நானே சொல்றேன் போதை பொருள்லாம் வாங்கக்கூடாது. இதுதானே பண்ணிட்டு இருக்கு. அதானே கடத்திட்டு போறது சொல்லுவேன். என்ன நம்ம வாங்க போறது இவருக்கு எப்படி தெரிஞ்சு தலைவா நான் உங்களோட தீவிரமான ஃபேனு. நானும் இது பண்ண மாட்டேன் சொல்றேன். ஐயோ ரஜினிக்கு மேலே தெரிஞ்சுட்டேன் கிரிக்கெட்டுக்காரர் அவருக்குலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செம பண்ணாவே வந்து நடக்கும். நம்ம இங்க வந்து இவங்ககிட்ட பிசினஸ் பேச வந்து அவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சு சொல்லிட்டு செம கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இவங்க எங்கெங்க போறாங்களோ ஓகேங்களா எல்லா இடத்துலையும் வந்து இவங்களுக்கு வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் அந்த கோல்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதை வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்காங்க. இது மேலே உள்ள ஓனருக்கு ஐயோ உங்கள் பையன் என்னையா வேலை பார்க்குறான், உங்கள் கேங்கில் உள்ள எவனோ ஓட்டுனா இந்த மாதிரி கூட இருந்துட்டு இந்த போலீஸ்க்கெலாம் காட்டி இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கான், அவன் எவன் தெரிஞ்சான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கிளாஷாக நடக்கிற மாதிரி தான் சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் எத்தனை நாள் தூங்கிடாம ஆகியிருப்பீங்க இனிமேட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு இவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. உடனே இவங்க ஃபோனை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்கள் அப்பா உஜி உஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பாவும் இதெல்லாம் தப்பு தானம்மா எப்பா எத்தனை நாள் என்ன இது பண்ணி வந்திருப்பானுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனசு வந்து கேட்காம வந்து ஆயிருக்கும். இருந்தாலும் போலீஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இதை பற்றி வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டேன். இந்த மாதிரி அவங்க ஃபோனை வந்து நான் இல்லைங்களா ஒட்டி கேட்டது அந்த மாதிரிலாம் சொன்னேன். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, எவ்வளோ பெரிய குற்றத்தில் வந்து இது பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் இது உங்க மேலே கேஸே போடலாம் சார், இந்த மாதிரி நான் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சரிங்க சார் இது மாதிரிலாம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கூட கூட்டத்துக்குள்ளேயே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னடா நம்ம பிஸ்னஸ் வந்து இவ்வளோ டல்லாக வந்து போயிட்டு இருக்கு, நம்ம எங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போனாலும் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருது அப்படி சொல்லிட்டு இவங்களாம் மும்முரமாக வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேக்கிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ வந்து இவங்க ஏதோ ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து ஏதோ ஒரு துப்புன்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, நம்மளை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. ஐ மீன் அவங்க ஏக்கிங் மாதிரி திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி விஷயத்தை இவங்க ஏதோ கண்டுபிடிச்சா சொல்லிட்டு இவளை எப்படியா பழிவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து கடத்திட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோட இவர் கார் எடுத்துட்டு போட்டு அங்கங்க போய் தேடிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரே இதை டென்ஷனாவே இருக்குது. எங்க கடத்தி வச்சாரு என்ன பண்ணாங்க எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கங்க போறாங்க. திடீர்னு வந்து ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து கீழே தள்ளி போட்டு உள்ள மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம பொண்ணான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு இல்ல. திடீர்னு அதுக்கப்புறம் கார்ல இருந்து சுத்தி முத்தி பாக்குறாரு, உங்க பொண்ணையை காணவே காணும். உடனே எல்லா இடத்துலையும் இது வந்து தேடிட்டே இருக்கிறாரு. ஒரு இடத்துல எந்த ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இல்லை. உடனே வந்து என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம டிஎஸ்பி அசரப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டீம் சர்க்கிளில் இருக்க போலீஸ்கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்றாரு. இந்த மாதிரி என் பொண்ணை வந்து ராதியை வந்து கடத்திட்டாங்க, அவங்க எப்படியா கண்டுபிடிச்சாருங்க சார், இந்த மாதிரி அவங்க வந்து ரிவெஞ்ச் பண்ணுறது தான் அந்த டீம் தான் கடத்திருப்பாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து இது பண்ணுறாங்க. உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கடத்தி வந்து எப்படி உன்னை கொலை பண்ணி தான் ஆகும், துணை வெட்டி உன்னை எப்படி கொலை பண்ணிருப்பாரு, ஏன்னா நீங்கள் என்ன ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன், பிஸ்னஸ் எல்லாம் நீ இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேங்கில் உள்ள ஒரு ஆள் இந்த இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் கேங்கில் உள்ள
டீமோட லீடரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி இவரோட பிளானும் பண்ணுறாரு. டே நம்ம இருக்கிறது வந்து நம்ம சிக்னலை வச்சு போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்து எல்லாரும் சிம் கார்டை கழட்டி போட்டு புது சிம் கார்டு போட்டு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருங்க, ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டு இவர் ஐடியா கொடுக்குறது. இவர் ஐடியா கொடுக்குறது பேரில் இவங்க 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல போயிடுறாங்க. இவர் கடத்தினா பார்த்தீங்கன்னா இவரு ஒரே இடத்துல போயிடுறாங்க. ஓகேங்களா, ஒரு கடத்துல வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கிடைச்சிருது. அதாவது சார் இந்த கூட இருக்க கேங் ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க சார் தெரிஞ்சவங்க. அங்கே போய் அடிச்சு கிடிச்சு ரவுடி எல்லாம் பிடிச்சிருந்தாங்க. பட் வந்து உங்க பொண்ணை கடத்தின மெயின் ஆள் வந்து ஒருத்தன் வந்து இருப்பான். ஓகேங்களா, அதான் ஒருத்தர் வந்து சொன்னார்ல, சிம்மை கழட்டி போட்டு எல்லாரும் இந்த இருக்காரு பாருங்க, இந்த நடுவில் இருக்காரா, இந்த கட்டம் போட்ட சட்டை இவரு தான். ஓகேங்களா, கொஞ்சம் வயசு கொஞ்சம் இருக்கும்போது இவர் வந்து சொன்னதை வச்சு அவன் தான் ஏதோ கடத்திருக்கான், அவனை தான் சார் மெயின் அக்யூஸ்ட், அவனை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் இவங்க 3 பேரையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் உங்களுக்கு எதாவது ஐடியா தெரியுமா, நல்லா தோச்சு பாருங்க சார், பொண்ணு எங்கே வச்சிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கும்போது யோசிச்சு பார்க்குறாரு. எதுவும் ஐடியா தெரியல சார் சொல்லும்போது, சார் புச்சின்னு ஒன்று வந்து சொன்னா சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ப்ளூடூத் ரீசெண்டாக வந்து என் பொண்ணு வந்து அவங்கள எப்படியா நான் ஏக் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறது நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க வந்து ஒரு ப்ளூடூத் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து வாங்க போகிறான்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த அந்த வந்து ரகசியத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வரதுக்கு முன்னாடியே அதில் இருக்க கால்களில் இவர் கால் நம்பரை போட்டு, ஏன்னா இவங்க அவர் ஃபோனுக்கு வர ஓடிபி இல்லை, இவங்களுக்கே ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சிஸ்டத்தில். ஸோ இவங்களே ஓடிபி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ளூடூத்தை இவங்க வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த ப்ளூடூத் டிவைஸில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்ல லொக்கேஷன் ஒரு ட்ராக்கர் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ளூடூத் அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இது மூலியமாக தான் இவங்க வந்து என்னென்ன இல்லீகலான பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, எங்கெங்கே போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் வந்து கால் வந்து ப்ளூடூத் வந்து, அதாவது அவனுக்கு என்ன கால் வருமோ, ஏன்னா அவன் எனி டைம் பாட்டு கேட்டிருப்பான், கால் வரும்போது இருப்பான். அவன் கேங்கில் இருக்கவங்க என்னென்ன வேலை தங்க பிஸ்னஸ்ல என்னென்ன கடத்த போகிறாங்க ஓல்டு பிஸ்னஸ்லாம் அதெல்லாம் இவங்க கூட வந்து பாட்டு கேட்டு இங்கே சுற்றுறதுனால சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் கேட்கும், இல்லை ஒரு 100 மீட்டர் 150 அந்த ரேஞ்சுக்கு. ஸோ வந்து அதில் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்சர்வேஷன் வந்து பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் இவங்க வந்து நம்ம டிஎஸ்பி அசரப்போ கேங் கிட்ட அங்கே வந்து காட்டி கொடுத்துட்டு நம்ம மேடம் வந்து ஜாலியாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா வந்து, சார் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வச்சு முன்னே கேட்கலாம் சார், அப்போ அது ப்ளூடூத் ஹெட்செட் ரீசெண்டாக எங்கே வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு, எந்த லொக்கேஷன் பார்த்துன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இருக்க பிளேஸ் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்க, ரயில்வே கை காலெல்லாம் கட்டி போட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெயின் வரும், ட்ரெயினில் அடிச்சு நீ சாக போற, இதுக்கப்புறம் எங்களை வந்து எதுக்கடா பகச்சு சொல்லிட்டு கடைசி நேரத்து வரைக்கும் நீ துடிதுடிச்சு இறங்கணும், அந்த மாதிரி ஒரு கொடூரமான டயலாக்ல பேசிருக்கும் போது டக்குன்னு ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்தவொடனே போலீஸை பார்த்தோன்னா இவங்க அப்புறம் கண்டுபிடிச்சிங்க வந்தாங்க, ஷாக் ஆகி உடனே அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ட்விஸ்ட்டை வந்து சொல்றாங்க, உங்களை வச்சு நான் வந்து உங்க ஃபோன் நம்பர் யாரையும் வச்சு நான் வந்து ஹேக்லாம் பண்ணி உங்களை இது பண்ணல, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டே இருப்பாரு பார்த்தீங்களா, அவரு பாட்டில் இருக்க ப்ளூடூத்லாம் வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை சொல்லவுடனே எல்லாம் டேய் தக்காளி ஏடா போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சின்ன கான்செப்டாக இருந்தாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும், சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவன் காது வந்து எடுத்து பார்ப்பான், இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு தான் இந்தியாடா, ஏன்னா அவன் பாட்டுக்கு எடுத்து பேசுறது எல்லாத்தையும் வச்சு அவன் லொக்கேஷன் எங்கெங்க நடக்கிறாங்க, ஏன்னா இவர் கூடயே சுற்றுவான். என்ன ஒரு ரீசன்னா இவரோட டிரைவரே அவன் தான். ஓகேங்களா, ஸோ வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தோன்னா போலீஸ்காரன் வந்தவொடனே அங்கேருந்து போயிடுறாங்க. ஒன்று என்ன பண்ணா போலீஸ்காரன் துரத்து பிடிச்சி அடிச்சு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக தாக்கியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. உடனே எங்கள் அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு வழியாக ஒன்று காப்பாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பொண்ணு அவர் ஏதாவது காமெடி ஏதோ சம்திங் பண்ணியிருப்பாரு போல, அதுக்கு சிரிச்சுட்டு வந்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த சீனை தான் இதில் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஆஃபீஸ் வந்தோடனே இன்னொரு வந்து கேஸ் வந்து நடக்குது. என்னன்னா இதை மாதிரி ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் வந்து யாரை வந்து ஏக் பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி கான்செப்டை நமக்கு சொல்லவும் அப்படியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கட் பண்ணிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு guys? உண்மை நல்லா இருந்துச்சுல, ஒரு டீசெண்டான போயிருந்தாங்க, அதாவது ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யூடியூப்லேயே இருக்கு, கீடம்னு அடிங்க. ஓகேங்களா, யூடியூப்லேயே கீடம் தமிழ் மூவின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். மலையாள மூவி தான், தமிழ் டப்டு. ஓகே பாருங்க, உண்மையில டீசெண்டான மூவியா இருக்கும். சின்ன கான்செப்ட், அவங்க ரிவெஞ்ச் பண்றதுக்காக ஒரு ப்ளூடூத்ல ஒரு ட்ராக்கர் வச்சு அவங்க எங்கெங்க போறாங்கன்னு ஹேக் பண்ணிட்டு ஒரு படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. உண்மையில இந்த படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பரமேஸ் அஃபிஷியல், அதாவது பரமேஸ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் பனி மூவி பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதாவது அனைத்து நல்ல ஜீவன்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். குட் நைட், ஹேவ் ஸ்வீட், சாரி வாய் வளர்ச்சி. குட் நைட், ஹேவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த வீக் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேல, ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் வந்து இருந்துச்சு. ஸோ டுடே தான் இன்னைக்கு வந்து சரி ஓகே 1 மந்த் கிட்டே ஆயிடுச்சு, மூவி ரிவ்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க வந்துட்டேன். இந்த வீக்கில் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தால் டுமாரோ கூட ஒரு மூவி வந்து ரெடி பண்ணுறேன். 2-3 படம் நிறைய படம் பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 4-5 படம் பார்த்து வச்சிருக்கேன். அதில் இது ஒன்று. பட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு டைம்லாம் போச்சு. ஓகே பாய் காய்ஸ், எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட், ஹேவ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கைஸ்.